தேவனே இயேசுநாதனே தேவாலயம் வந்திடும். தேவாலயம் வந்தவர் கருள் திவ்யாவியை ஊற்றிடும். தேவனே இயேசுநாதனே தேவாலயம் வந்திடும். பாவிகள் உமக்காலயம் செய்ய பாத்திரர்களோ அல்லவே. பாவநாசகர் இயேசுவே பாத்திரராய் இதை செய்கிறோம். தேவனே இயேசுநாதனே தேவாலயம் வந்திடும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவரே நாம் தங்குகிற ஆலயம் என்பதினாலே பரிசுத்தர் தங்குகிற ஆலயத்தை பரிசுத்தமாய் நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதை கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது பவுலடியார் கற்றுத்தருகிறார். அதனுடைய முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 12, 16, 17 வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவருடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். அப்போ நான் பரிசுத்தமாக இருந்தால் எனக்குள்ளேயும் வந்து தங்குவார். இதுதான் கொரிந்து சபைக்கு பவுலடியார் சொன்ன ஒரு எளிதான உபதேசம். இன்றைக்கு பரிசுத்தம் கெடாமல் வாழ்வது என்பது கடினமான ஒரு காரியமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அதை பிரதானமாக்கப்படாதபடி வாழ்கின்ற கிறிஸ்தவ வாழ்க்கை பிரியமாக இருக்கிறது. பரிசுத்தம் தான் பிரதானமாக்கப்பட வேண்டும். ஆனால் அதை கடைசிக்கு தள்ளிவிட்டு நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம் என்பது இன்றைக்கு எளிதான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. அதை தான் விரும்புகிறாங்க. அதை தான் நானும் விரும்புகிறோம், எல்லோரும் விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புவதில்லை. ஆண்டவர் பரிசுத்தமாக இருந்தால் தான் என்னுக்குள்ளே வந்து தங்குவாரே ஒழிய, அவரை ஸ்ட்ரிக்டாக இருக்கார். பரிசுத்தம் இல்லாமல் நீ ஆலயத்தை வச்சுருந்துருப்பேன், உன்னை வச்சுருப்பேன்னா உன்கிட்ட வந்து நான் தங்க மாட்டேன், அது ஆலயமாக இருக்காதுங்கிறாரு. பவுலடியார் வந்து கொரிந்து சபைக்கு இந்த பேசிக் டாக்டரின் சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு அவர் சொன்னார், சபை ரைட் ஃபவுண்டேஷன் மேலே கட்டப்பட வேண்டும். என்ன, அதை குறித்து நாம் தியானித்தோம். ரைட் ஃபவுண்டேஷனுங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் மேலே அஸ்திவாரம் போடப்பட வேண்டும் என்பதை ரைட் ஃபவுண்டேஷனை சொல்லி கொடுத்தார். ரெண்டாவது, ரைட் மெட்டீரியல்ஸை வச்சு கட்டணும். என்ன மெட்டீரியல்ஸ்? அதில் சொல்கிறார், 2 கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சொன்னார். வெள்ளி, பொண்ணு, விலையேற பெற்ற கல், அதை வச்சும் கட்டலாம். மரம், புல், வைக்கோலை வச்சும் கட்டலாம். அக்கினி வரும் பொழுது நிலைத்திருக்காட்ட நிலை அழிந்து போச்சுன்னா கஷ்டம் அப்படிங்கிறாரு. ஆனாலும் அப்படி அழிந்து போனாலும் எல்லாரையும் நான் ரட்சிப்புக்குள்ளே உட்படுத்துவேன்னு சொல்லி ஒரு கிரேஸை கொடுக்குறாரு, கிருபையை கொடுக்குறாரு. நீ எதை வச்சு கட்டினாலும் பரவாயில்ல, அழிந்து போனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் எல்லாரையும் ரட்சிப்பேங்கிறாரு. நான் வந்து எட்டர்னிட்டிக்கு ஒருத்தரையும் நான் தள்ள மாட்டேன், எல்லாரையும் ரட்சிப்பேங்கிறது ஒரு கிருபையான ஒரு வசனம். அது அவனோ ரட்சிக்கப்படுவான். விலையேறப்பெற்ற கல்லில் கட்டினாலும் சரி, மலிவானதில் கட்டினாலும் சரி. ஆனால் ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையினாலே கட்டப்படணும். அந்த வார்த்தையை வந்து ரொம்ப ஆழமாக கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்தணுங்கிறாரு. மேலோட்டமாக கிடைக்கின்ற மரம், புல், வைக்கோல் மாதிரி மேலோட்டமாக நம்ம தியானித்தோம்னா நிலைச்சி நிற்க முடியாது. சோதனை வரும்பொழுது வெள்ளியும் பொன்னையும் நம்ம விலையேறப்பட்ட கல்லையும் கண்டுபிடிக்கணும்னா ஆழமாக தோண்டணும். அதே போல் வார்த்தையை ஆழமாக தியானித்து நம்ம அதை உட்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது, ரைட் ஃபவுண்டேஷன் மட்டுமல்ல, ரைட் மெட்டீரியல்ஸ்லேயும் நம்ம கட்டப்படுவோம், அழிந்து போகாது அப்படிங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். அப்போ வேதத்தை தியானித்து, அது வேறு எங்கேயோ இருந்து களவாடக்கூடாது. வேதத்தை தனிப்பட்ட விதத்தில் தியானித்து அதை உட்கொண்டு ஆழமாய் அதை மனதுக்குள்ளே பதித்து பரிசுத்தத்தை வாஞ்சையாய் கொள்ளும் பொழுது
ஆண்டவர் வந்து அங்கே வந்து தங்குகிறார். மூன்றாவது அவர் சொல்கிறாரு, ரைட் பிளான். முதலாவது ரைட் ஃபவுண்டேஷன், ரெண்டாவது ரைட் மெட்டீரியல் வச்சு கட்டணும், ரைட் பிளானை வந்து திட்டமிடணும். இன்றைக்கி என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, நல்ல அதிகாரிகள் இருப்பாங்களே, கவர்மெண்ட்டில் நல்ல உயர்ந்த பதவியில் இருப்பாங்க, இல்லை பிஸ்னஸ்மேன், பெஸ்ட்டு பிஸ்னஸ்மேன், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக இருப்பாங்க. அந்த விஸ்டத்தோடு சர்ச்சுக்குள்ளே வந்து நடத்தினோம்னா அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா வேர்ல்டு ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் சர்ச்சை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேர்ல்டு விஸ்டம் என்ன கொடுக்குதுன்னா, எதை விரும்புதுன்னா, ப்ரமோஷன், ப்ரெஸ்டீஜு, மணி, இம்பார்ட்டன்ட் பீப்புள், இதை தான் மைண்டில் வைக்கிது. ஆனால் சர்ச்சு வந்து ப்ரேயரை, பவர் ஆஃப் ஸ்பிரிட்டை, ஹியூமிலிட்டியை, சாக்ரிஃபைஸை, சர்வீஸை, இவைகளை தான் பேசிக்காக வச்சுருக்கு. அப்போ எவ்வளவு தான் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதை வச்சுட்டு, அந்த நாலேஜ் வச்சுட்டு, இல்லை அதிகாரிகளில் பயங்கர நல்ல பெஸ்ட் அதிகாரிகளாக இருக்கலாம், அந்த நாலேஜை வச்சுட்டு சர்ச்சை நடத்துவதற்கு, அதே ஸ்ட்ராட்டஜியில் சர்ச்சை நடத்துவதற்கு முயற்சி எடுத்தோம்னா, இது ரெண்டுமே கம்ப்ளீட் ஆப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டு. அங்கே உள்ளதை கொண்டு வந்து இங்கே வச்சோம்னா சர்ச்சை வந்து ஒரு பிஸ்னஸ் பிளேஸாக தான் மாற்ற முடியுமோ ஒழிய ஹோலி ஸ்பிரிட் இருக்கிற இடமா மாற்ற முடியாது. அதைத்தான் அழகாக கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ பிளான் பண்ணும் பொழுது எப்படி பிளான் பண்ணுவோம், இந்த சர்ச்சு ஆதி திருச்சபை எப்படி கட்டப்பட்டுச்சோ அதே போல் திருச்சபை கட்டப்படணும். அங்கே வந்து நோ ப்ராப்பர்ட்டி, அங்கே இப்போ எந்த சொத்துக்களும் கிடையாது, நோ கவர்மெண்ட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, ட்ரெஸரியும் கிடையாது, வெள்ளி பொண்ணு எதுவுமே கிடையாது. அங்கே இருந்ததெல்லாம் ஆர்டினரி லீடர்ஸ், ரொம்ப பைபிள் காலேஜில் படித்து டாக்டரேட் வாங்கினவங்களாம் கிடையாது. ஆனால் அந்த திருச்சபை வந்து செலிப்ரிட்டிஸும் கிடையாது, இன்றைக்கி கொண்டாடுற செலிப்ரிட்டிஸ் மாதிரிலாம் ஆட்களும் கிடையாது. ஆனால் அந்த திருச்சபை சக்ஸஸ்ஃபுல் திருச்சபையாக இருந்ததுக்கு காரணம், அங்கே ப்ரேயர் இருந்துச்சு, அங்கே பவர் ஆஃப் ஸ்பிரிட் இருந்துச்சு, அங்கே ஹியூமிலிட்டி இருந்துச்சு, சாக்ரிஃபைஸ் இருந்துச்சு, சர்வீஸ் இருந்துச்சு. அப்போ உலகத்தில் நாம் தான் திருச்சபை தான் உலகத்துக்குள்ளே போய் தேவை சந்திக்கணுமோ ஒழிய திருச்சபையின் உலகத்தின் ஞானத்தை வச்சு திருச்சபையின் தேவையை சந்திக்கக்கூடாது. ஞானத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறாரு 2 அதிகாரத்தில். இன்றைக்கு கற்றுக் கொடுப்பது என்னென்னா, என்னுடைய உலக பிரகாரமான ஞானத்தையும் உலக பிரகாரமான டேலண்ட்டையும் வச்சுக்கிட்டு அதையே கொண்டு வந்து சர்ச்சுக்குள்ளே வச்சு அதே மாதிரி ஆப்ரேட் பண்ண நினச்சேன்னா சர்ச்சு வந்து நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது அழிவின் பாதைக்குள்ளே கடந்து செல்லும். இன்றைக்கு பிரிவினை காரணமே தான். உலகத்தின் ஞானத்தோடு சர்ச்சை நடத்த நினைக்கிறதுனால தான் நான் பெரியவனா நீ பெரியவன போட்டிலாம் இருக்குது, குரூப்பிஸாக இருக்குது, இம்பார்ட்டன்ட் பீப்புளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இதெல்லாம் இல்லாமல் ப்ரேயரையும் ஹோலி ஸ்பிரிட்டையும் மையமாக வச்சு சாக்ரிஃபைஸையும் சர்வீஸையும் பிரதானமாக்கி ஆண்டவர் மேலே அடித்தளமிட்டு ஆண்டவர் விரும்புகிற கட்டுமான பொருட்களை வச்சு கட்டினோம்னா, சரியான திட்டமிட்டோம்னா, ஆண்டவருடைய பாத்தில் உட்காந்து ஞானத்தை பெற்று திட்டமிட்டோம்னா அங்கே அதுவே பரிசுத்த ஆலயமாக இருக்கும். அது நானும் நீங்களுமாக இருக்கிறோம். நாம் ஒன்றிணையும் போது திருச்சபை ஃபார்ம் ஆகுது, அது பரிசுத்த ஆலயமாக இருக்கும். அங்கு பாரபட்சம் இருக்காது. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட திருச்சபையை ஃபார்ம் பண்ணுறதுக்கு திருத்துவ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.